அப்பா என்னங்க நான் புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிடுறீங்க. பழம் எங்கடா? பழம் கீழே இருக்கு. தேங்க்ஸ்டா. அப்பா கல்யாணம் முடிச்சு போயிடா, கல்யாணத்தை முடிச்சு போயிடா. என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெத்ததுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இந்தடா. ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டை சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம்தானா நைனா? படுங்க நைனா. இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க. படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மிதிப்பு இந்த சங்கு புள்ள. கண்ட புள்ள காலை உடிச்சிருவேன். நைனா நைனா என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது. கூட்ட பால் வச்சுட்டீங்களா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊருதான். எந்த தெரு? முட்டு தெரு. வீட்டு நம்பரு? பழைய நம்பர் 8. புது நம்பரு? அதுவும் 8 தான். அடே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு? கண்டப்பிள்ளை. என் பையன் நைனா பேரு அதேதான். அப்படியா? உங்க அப்பா பேரு? சங்கு புள்ள. என் பேரு அதேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. ஆமா. அம்மா இப்ப நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கையில கொளுத்துது, அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன். நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நைனா நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டிருக்காங்க. தெரியலடா. நைனா என்னடா? ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமமா புடிச்சுக்குங்க நைனா. புடிச்சுக்கிட்டேன்டா. என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க? நீ தானே சின்ன புள்ளில குத்தி விட்ட. அது காதுல? நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன். எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி. ஏன்டா பாடிச்சா? என்னங்க நைனா நீங்க என்ன அடிச்சு புட்டு ஏன்டா பாடிச்சேன்னு கேக்குறீங்க? என்ன தைரியம் தான் எங்களை அடிச்சு பண்ணி சாரா கடை கௌரி. ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப? எங்க வீடியா சுத்தி பாருங்கயா. அப்பா படுறான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே நீ. என்னங்க நைனா நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன். என்னடா? கதவுல நாமம் போட்டிருக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு. நிறுத்துங்கயா. என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்பீங்க. வாங்க எனக்கு உங்களுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன சங்கு பிள்ளைங்க கலாட்டா? நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன். என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? அதேதான். அதேதானா? அடிக்கிறீங்கன்னே தெரியல. அதேதான். அப்போ அதேதான். அதுவும் அதேதானா? சங்கு புள்ள இப்ப பாரு. இந்தமா கௌரி, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்ல போமா. என்னமா அது மெண்டல்மேன் மெண்டல்மேன் யாரையோ கூப்பிடுறான்? ஆமாப்பா உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா? வணக்கம் தர. ஐயோ கோட்டு கிட்ட போடுற பழக்கம் நமக்கு கிடையாதுங்க. கிராமத்துல கோட்டு போட்டுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? என்னமா அது இங்கிலீஷ்ல ஏதோ கேக்குறாருல, நீ தான் படிச்சு போனாச்சு, அவுத்து விடு. What? We want to go to Madras. Can we get a cab here? என்னங்க முதலாளி? என்னடா இது? ஒண்ணும் இல்ல ராமு, இவர் என்னமா இங்கிலீஷ்ல கேக்குறாரு. அது எனக்கே புரியல. பிளவுஸ் டு படிச்ச இவளுக்கும் புரியல. உனக்கு என்னதான் புரிய போகுது? What do you want, sir? We want to go to Madras. Can we get a cab here? Oh, I see. No chance for getting here. Then how to go to Madras? By bus only. Do one thing. If you go to main road, you can get a bus and go to Madras. Thank you. No man, sir. Thank you. Bye. Good morning. போய்ட்டோங்க. Thank you. சரி. Thank you. Okay. Thank you all. சரி போ. Bye.
ராமு நீயா? என் காதையை என்னால நம்ப முடியல. இங்கிலீஷ்ல இந்த போல போனது கட்டுற. நான் பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். எங்க அப்பா சாகும்போது துடுப்பெடுத்து கையில கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம செத்துட்டாரு. படிச்சா உத்தியோகம் பார்க்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லைங்களே. ரொம்ப கரெக்ட். நெத்தி அடி அடிச்சுட்டேன். ஆமா ஏன் ராமு, அந்த வெள்ளக்காரன் என்னமோ கேட்டானே, பிளவுஸ் டூ படிச்ச என் பொண்ணு அந்த மொழி முடிச்சது, அப்படி என்னதான் கேட்டான்? இங்க டாக்ஸி கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்ல டாக்ஸிய கேப்னு சொல்றாங்க. ஓஹோ, அமெரிக்காவுல டாக்ஸி எல்லாம் கேப்னு தான் சொல்லுவாங்களா? என்னம்மா தகச்சு போய் நின்னுட்ட? இதுக்கு தான் யாரையும் குறைச்சு எடை போடக்கூடாதுங்கிறது. இப்ப புரிஞ்சுதா? Come on. நங்கியே, அழகு மங்கியே, தங்கள் அன்பான பணிவிடைக்கு என் நன்றி. ஐயோ, என்ன போய் பாக்குறீங்க? ஒரு கூலிக்காரோட காலத்தோடுமே வருத்தப்படுறீங்களா? சேச்சே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நடந்துக்கிட்டேன். இப்போ சரியா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா சொல்லக்கூடாதுமா. நயமா சொல்லணும். நயமாவா? மாமா மாமா, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சிரிப்பு, என்ன சிரிப்புன்னு கேக்குற? ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், சொல்லுப்பா, லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏங்கற? ஏங்கற? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? என்ன ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? பொண்ணா பிறந்தா அடக்கம் வேணும், பூமிய பார்த்து நடக்கவும் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும். பொட்டும் பூவும் கனம் சூடிக்கொண்டா கண்ணு கழகாகும், மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும். பொண்ணா பிறந்தா அடக்கம் வேணும், பூமிய பார்த்து நடக்கவும் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும்.
கொடும்பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும் மனுஷன் பாக்குற போது வெக்கப்படணும் பொண்ணு வெக்கத்தை விட்டு ஏறிட்டு பார்த்து சிரிப்பவள் எல்லாம் மண்ணு மனம் இல்லாத பூவுக்கு மதிப்பில்லையே குணம் இல்லாத பொண்ணுக்கு சிறப்பில்லையே நம்ம நாட்டு பண்பாட்ட நாமே மாத்தக்கூடாது எந்த நாளும் நாம் பாதம் மாறி போகக்கூடாது நாட்டு பழக்கத்தை இங்கே பின்பற்ற கூடாதம்மா வேலைய விட்டு ஜீன்ஸுகள் போட்டு மினிக்கிடலாமோ சும்மா நீ படிக்காத படிப்பெல்லாம் படிச்சாலுமே நல்ல பழக்கங்க இல்லாட்டா ஊர் தூற்றுமே அம்மன் கோயில் தேர் போல இங்கே பொண்ணு இருக்கணும் இந்த ஊரே அடி உன்னை பார்த்து வாழ்த்து பாடணும் பொண்ணா பிறந்தா நடக்கவும் வேணும் பூமியை பார்த்து நடக்கவும் வேணும் மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும் கொட்டும் பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணு வீட்டின் விளக்காகும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும் ராமு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நிக்கிறிய உட்காரு. பரவாயில்ல முதலாளி. முதலாளியா? அப்படின்னா நம்மள என்ன நீ மாமனாரா ஏத்துக்கல போட்டிருக்கு. இந்த பாரு, இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வர்றதுக்கு சம்மதம்னா இந்த சேர்ல உட்காரு. சுசீலா ஒன்னத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறேன். உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தியே ஆகணும்னு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன். இப்படி 3 பேர் நொண்டி பிடிச்சு ஆடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னைக்கு விஷயத்தை உடைச்சே ஆகணும். ராமு, என் பொண்ணை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருக்கு. வேலைக்கார முதலாளி பொண்ணை கட்டிக்கிட்டா குடும்பம் நேர்சீரா நடக்குமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் சரியா போயிடும். கட்டினவ காலுக்கு செருப்பா உழைப்பா. அதெல்லாம் நம்ம பொண்ணுங்க ரத்தத்துல ஊறி போன விஷயம்பா. புரியல? எனக்கு அந்த யோசனை கிடையாது. குடும்பத்துல இருக்க பொண்ணுங்க குத்து விளக்குமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்க பொண்ணு டீப் லைட் மாதிரி கண்ணை பறிக்குது. ஓஹோ, என் பொண்ணு அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாளா? அதை சொல்றியா? ஆமாங்க. ஒரு பொண்ணோட அழக கொண்ட மட்டும் தான் ரசிக்கணும், கண்டவளா ரசிக்க கூடாது. அட அதுக்கு என்ன கழுத? அந்த உடுப்பை கட்டி எரிஞ்சிட்டு புடவை கட்டிக்கணும் கட்டிக்க போறான் என் பொண்ணு. அதெல்லாம் சொல்லி செய்யறது இல்லைங்க, அது தானா வரணும். அப்படி வந்துட்டா மறுபேச்சு கேட்டமில்ல, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன சொல்ற?
ருசியா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடா. கூடாது, தலையில போடணும். ஆ. ஏன் தலையில இல்ல, பொண்ணு மாப்பிள்ள தலையில. கெட்டி கெட்டி மியா மியா நாய்க்குட்டி வீட்டை சுத்தும் நாய்க்குட்டி அத்தான் மனசு வெள்ளை கட்டி அவர் அழக